ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிக் பாஸோட ப்ரோமோ வந்தது. டிவியில் அதில் நான் பார்த்த வரைக்கும் என்னால் என்ன சொல்ல முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரோரா தான் இதுக்கெல்லாம் காரணம் மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னவோ அவங்க தான் பாக்ஸ் எடுக்கிறேன்ட்டு வினோத்தை ஊசி பேத்தி பாக்ஸ் எடுக்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வினோத் சத்தியமாக இந்த மாதிரி பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வினோத் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். அவர் தான் ஜெயிப்பார் அப்படி இப்படின்ட்டு. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதுதான் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு அவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அந்த வெறும் 18 லட்சம் போதாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் 1000 தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி என்ன தான் கோவப்படுத்தியிருந்தாலும், ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் போயிடுச்சு. அந்த அரோரா எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு பொழப்பானோ எனக்கு தெரியல. நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம விஜய் பார்வதியும் கம்பதியும் வெளியே போகிறது, அதுவே கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. யாருக்கும் சந்தோஷமோ இல்லையோ, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது அவங்க 2 பேரும் போனதுனால. உங்களுக்கு எப்படியே தெரில, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சோகமான விஷயம் வரும்ன்ட்டு எனக்கு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. அதுவும் வினோத்துக்கிட்ட நான் எதிர்பார்க்கல. அவர் தான் இந்த சீசனோட வின்னர் வந்து நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காய்ச்சி. இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அரோரா வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் நாளைக்கு கிம்மி எல்லாம் வருவாங்க, அவங்க கூட மறுபடியும் எஃப்ஜே அவங்களாம் வருவாங்க, மறுபடியும் நீங்கள் உள்ளே வந்துடுங்க அப்படின்ட்டு நம்ம அரோரா வந்து நம்ம இவர் வினோத்கிட்ட சொல்லியிருக்காங்க. வினோத்தும் எல்லாத்துக்கும் சரின்னு தலையிட்டு சரி பாக்ஸ் எடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளும் எல்லாரும் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து அந்த பாக்ஸ் மேலே கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு வினோத்தை உசுப்பேற்றுறாங்க. வினோத் அது மாதிரி உசுப்பேற்றி விட்டுட்டு, அவர் உசுப்பேற்றினதே அவர் பற்றி தெரியாத, சும்மா கோவத்தில் அவர் எடுத்துருவார். அது மாதிரி நம்ம நினச்ச மாதிரி அவர் பாக்ஸ் எடுத்தார். நம்ம எல்லாரும் சொன்னதை உண்மைங்க. இது ப்ரோமோலே வெளியே வந்துடுச்சு, அஃபிஷியலாகவே ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம வினோத் வந்து பாக்ஸ் ஒரு 18 லேக் எடுத்துகிட்டு இருக்காரு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம நெக்ஸ்ட்டு யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க ஓட்டு போடுறது தான் நம்மளோட இது. கண்டிப்பாக தயவுசெய்து யாரும் கொஞ்சம் கூட உதவாதவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க மக்களே. யார் நல்லா ஆடுறாங்களோ, யார் நேர்மையாக இருக்கணும் அவங்க மட்டும் ஓட்டு போடலாம். ஓகே, போயிட்டாரு. இது மாதிரிலாம் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நைட் எபிசோடில் தான் ஃபுல்லாக தெரியும். ஓகே, நாளைக்கு சொல்கிறேன் என்ன நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் நான் உங்களுக்கு இன்னும் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இது மெயின் காரணம் வந்து அரோரா மாதிரி தான் இருக்குது. நானும் அரோரா மேலே சாரி நான் அரோராவை பற்றி பேசினா உங்களுக்கு என்ன தப்பாக மைண்டுக்கு போயிடும். ஸோ அரோராவை கட் பண்ணிவிட்டு வினோத் பக்கம் போயிடலாம். நீங்கள் பல்னாக்கா ஞாபகத்துக்கு போயிடுவீங்க. அப்புறம் என்னையும் கம்பேர் பண்ணிட்டுருங்க அவங்க கூட. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வினோத் வந்து ஒத்துக்க மனசு இல்லையானாலும் இதாங்க நிஜம். பை, டாட்டா.